வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கடல்சார் வர்த்தகத்தை உறுதி செய்வதில் இந்தியா மற்றும் அமெரிக்கா தீவிரம். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றத்தை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். இந்தியா அமெரிக்கா பயன்பெறும் வகையிலான நிலையான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும். அமெரிக்காவின் ஃபாக்ஸ் சிலிகா திட்டத்தில் முதலில் இணைந்த நாடு இந்தியாதான் என்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பெருமிதம். அமெரிக்காவின் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்தியர்களின் பங்களிப்பு அளப்பரியது. சுமார் $20 பில்லியன் அதிகமாக இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் J1 மற்றும் H1B விசா குறித்த கேள்விகளுக்கு மார்க்கோ ரூபியோ பதில். தங்கள் சமூகத்தை சார்ந்த பிரச்சினைகளுக்கு ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். எபோலா வைரஸ் பரவல் காரணமாக காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும் மத்திய அரசு அறிவுறுத்தல். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்ற சிறப்பு நீதிபதி சுசி அகர்வால் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சுபர் கைரினர் ஆஜர். கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை விரைந்து பிடித்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. ஆட்சிக்கு வந்த நாள் முதலிலிருந்தே தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் ரவுடிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவதாகவும் விளக்கம். தொடங்கி பல்வேறு ஊர்களிலும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கான அனைத்து துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இது எங்க நடந்தாலும் தவறுதான். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 0 டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் இது போன்ற கிரைம்ஸ். நேற்றைய தினம் கூட அந்த மாதிரி அந்த சம்பவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் எப்போதும் நடக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுகவின் முதுகில் குத்திய காங்கிரஸ் முதலமைச்சர் விஜயின் முதுகிலும் குத்துவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. காங்கிரசிடம் விஜய் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. ஆனா காங்கிரசின் தோல்விதான். அதனால முதலில் திமுக தனது தவறை உணர வேண்டும். காங்கிரஸ் தவறை திருத்திக் கொள்ளாது. அதனால் காங்கிரசிடம் இந்த ஆட்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜக உதவியுடன் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு. இதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தது எனவும் விளக்கம். பேச ஆரம்பிச்சது 3 மணிக்கு எதுக்கு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவினுடைய முக்கிய தலைவர் அதிமுக திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு தகவல் என்னன்னா, பிஜேபி 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுருச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. பொய் நாடகங்களை திமுகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆவேசம். இபிஎஸ் முதலமைச்சர் என்றவுடன் உதயநிதி துள்ளி குதித்ததாகவும் கடும் சாடல். திமுகவை பொறுத்த மட்டும் இந்த பொய் நாடகங்களை நிறுத்தணும். அதிமுகவும் திமுகவும் ஒரே பேஜுக்கு வந்துட்டாங்க. அதை செஞ்சது பிஜேபி. இதுல திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய
கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராக கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். கோயில் பிரசாதங்களின் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி கட்டாயம். திருச்சி திருவானைக்காவல் கோயிலில் ஆய்வு செய்த பின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டம். அறிவிக்கப்படாத மின்வெட்டு குறித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை சரி செய்யுமாறும் அறிவுறுத்தல். அதிமுகவின் முன்னாள் அமைச்சராகவும் மருத்துவர் அணி செயலாளராகவும் செயல்பட்டு வந்த வேணுகோபால் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் அதிமுக நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் தற்போதைய அதிமுக தலைமை அனைவரையும் அனுசரித்து செல்லவில்லை என்றும் இபிஎஸ் மீது குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் அமமுகவை இணைக்க உள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் டிடிவி தினகரன் தரப்பு மறுப்பு. அமமுகவிலிருந்து ஒரு சிலரே தாவேகாவில் இணைந்திருப்பதாகவும் நீக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பதிலாக புதிய நிர்வாகிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கட்சி தலைமை விளக்கம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 45வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை எழும்பூரில் உள்ள சீபா ஆதித்தனார் சிலைக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. ஐந்து ஆண்டுகள் அல்ல 50 ஆண்டுகள் கழித்தும் தாவேகா ஆட்சி தொடரும். தாவேகா ஆட்சி நீடிக்காது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறிய நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் பதில். கூட்டணி ஆட்சி தமிழக அரசியலில் புதிய அரசியல் பண்பாட்டை உருவாக்க வேண்டும். கூட்டணி அமைச்சரவையை வரவேற்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்பான தாவேகா அரசின் காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. காரணங்கள் கூறுவதை விடுத்து மின்வெட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். காவிரி நதிநீர் உரிமை என்ன கர்நாடகாவுக்கு மட்டும் சொந்தமாகின்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் பேச்சு ஆணவத்தின் உச்சம் எனவும் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். பழைய கடைகளை இடித்து புதுப்பித்து கட்டும் பணிக்காக தற்போதுள்ள கடைகளை காலி செய்யுமாறு நோட்டீஸ் வழங்கியதற்கு எதிர்ப்பு. பூவிருந்தவல்லி அடுத்த செந்நீர்குப்பம் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீக்கிரை. குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை. கோடை விடுமுறையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குற்றாலம் மெயின் அருவி பழைய அருவியில் குளிக்க அனுமதி இல்லாததால் அகஸ்தியர் அருவிக்கு படையெடுத்ததால் பாபநாசத்தில் போக்குவரத்து நெரிசல். கன்னியாகுமரியில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெப்பத்திலிருந்து தனித்துக் கொள்ளும் வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருவியில் உற்சாக குளியல். குற்றாலம் சீசன் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தற்போது நடந்து வரும் பராமரிப்பு பணிகள் ஒரு வாரத்திற்குள் முடிக்க தென்காசி ஆட்சியர் உத்தரவு. சீசன் தொடங்கிய போதும் நடப்பாண்டில் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி கிடைக்குமா என உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளிடையே கேள்வி.
நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி காரைக்குடி அருகே தாமரை கண்மாயில் நடந்த ஊத்தா மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் ஊத்தா குடைகளை கொண்டு வந்து போட்டி போட்டுக்கொண்டு கட்லா, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து 2வது நாளாக பிரதான நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல். கோடை சீசனையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் வாகனங்கள் நகர முடியாமல் அணிவகுப்பு. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை கழிக்க கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வானில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் தென்படாமல் போக்கு காட்டியதால் மக்கள் ஏமாற்றம். தேனி மாவட்டம் வெள்ளிமலை, மேகமலை மற்றும் பொம்மராஜபுரம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் அரிய வகை சிங்கவால் குரங்குகள் நடமாட்டம். நீண்ட காலத்திற்கு பிறகு சிங்கவால் குரங்கு வரத் தொடங்கிய நிலையில் வனத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணிகள் மும்முரம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் போச்சம்பள்ளியில் களை கட்டிய வாரச்சந்தை. ஆடு, கோழிகள் விற்பனையில் இன்று மற்றும் ஓரி நாளில் மட்டும் 2 கோடி ரூபாய் வரை எட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கோவையில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையிலான நாய்கள், பூனைகள் பங்கேற்பு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டுகளித்து உற்சாகம். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குவிந்த பக்தர்கள். நேற்று ஒரே நாளில் 1 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்த நிலையில் நேற்று மட்டும் கோயில் உண்டியலில் 3,76 லட்சம் ரூபாய் வசூல். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் புகழ்பெற்ற தலமான வேளாங்கண்ணி மாதா கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடலில் உற்சாக குளியல் போட்டு தேவாலயத்தில் மண்டியிட்டு சென்று மாதாவை வழிபட்ட கிறிஸ்தவ மக்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விடுமுறை நாளான இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சிலர் கூட்ட நெரிசலில் மயக்கமடைந்த நிலையில் தாகத்திற்கு தண்ணீர் கூட தரவில்லை என குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன். முக்கிய வீதிகளில் அம்மன் திரிவூதி உலா வந்த நிலையில் பக்தர்கள் வழிபாடு. வத்தலகுண்டு அருகே அரசு பள்ளியில் முடித்த முன்னாள் மாணவிகள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்திய ரீயூனியன் சந்திப்பு. கல்வியை போதித்த ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் சக தோழிகளுடன் சேர்ந்து பாடல்கள் பாடியும் நிகழ்ச்சி.